வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான கடல் பறவை பற்றி தான். இதுதான் பஃபின். இது வட அட்லாண்டிக் மற்றும் வட பசிபிக் பெருங்கடலில் அதிகமாக காணக்கூடிய ஒரு பறவை. இதோட உடலில் அதிகமான வண்ணங்கள் இருக்கும். அதனால் இதை வானவில் பறவைன்னு கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மீன்களை பிடிக்கிறதுல ரொம்பவே கில்லாடி. இந்த பறவைகள் எப்பொழுதுமே கூட்டமாக தான் வாழும். அதாவது இதோட கூட்டத்தில் 30,000லேருந்து 40,000 பறவைகள் வரைக்கும் ஒரே தீவில் இருக்கும். அதாவது நார்த்து பகுதியில் அதிகமாக குளிர் இருக்கும்போது சவுத்தை நோக்கி இந்த பறவைகள் அங்கே முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். இந்த பறவையும் மற்ற கடல் பறவைகளை போல கூடுகள் எதுவும் கட்டுறதில்ல. எங்கேயாவது குழிகள் இருக்கிற இடத்துலையோ இல்லை மண்ணை கூட்டி வச்சோ அந்த மாதிரி தான் முட்டையை போட்டு தரையில் தான் இது குஞ்சு பொரிக்கும். இந்த பறவைகள் கூடுகளை ரீசைக்கிள் பண்ணுது. அதாவது ஒரு முறை யூஸ் பண்ண கூடுகளை பல வருஷங்கள் யூஸ் பண்ணுது. அதாவது இது எப்போல்லாம் வெக்கேஷன் வருதோ இங்கே முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சிட்டு குஞ்சுகளோட அடுத்த இடத்துக்கு போயிடுதோ. இந்த பறவை வருஷத்துக்கு ஒரே ஒரு முட்டை தான் இடும். அந்த முட்டையை ஆண் மற்றும் பெண் பறவை ரெண்டுமே சேர்ந்து அடைகாக்கும். 45 நாளில் குஞ்சு பொரிச்சிடும். அதோட பேர் பஃப்லின்னு கூப்பிடுவாங்க. இந்த பறவையோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா அதோட வேட்டையாடுற குணம் தான். அது எப்படி வேட்டையாடுறது, எந்த வகையில் மீன்களை கடல்லிருந்து தன்னோட குஞ்சுக்கு கொண்டு வருது அங்கிறதான் இதில் பெரிய விஷயமே. இந்த பறவை அதிகமாக சாப்பிட்றது சாண்ட் ஈல் என்கிற ஒரு மீன் தான். அதாவது குட்டி மீன். இந்த மீனை அது எப்படி அலகில் எடுத்துகிட்டு வருதுன்னா 1 பை 1 கோர்த்து வச்சுருக்கு. இது மற்ற கடல் பறவைகளை போல் விழுங்குறது கிடையாது. அலகில் வச்சு தான் அந்த மீனை எடுத்து கொண்டு குஞ்சுகளுக்கு கொடுக்குது. இந்த மீன்களை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு ரொம்ப தூரம் கடலில் போக வேண்டியது இருக்குது. ஏன்னா ஆழ்கடல் மீன்பிடிப்பு அதிகரித்தனால பக்கத்தில் எதுவுமே மீன்கள் கிடைக்கிறதில்ல. அதனால் ரொம்ப தூரம் பறந்து போய் தான் அவங்களுக்கு தேவையான மீன்களை பிடிக்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு பிரச்சனையும் இந்த பறவைகளுக்கு காத்துட்ருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா இதை விடையும் பெரிய பறவைகள் இது கொண்டு வர மீனை பிடுங்கி சாப்பிட்றோம். அதுக்காகவே இதோட கூட்டு பக்கத்தில் அந்த பறவைகள் வெயிட்டிங்கில் காத்திருக்கு. அதாவது எப்போ அந்த பறவை மீனோட வருமோ அந்த டைமில் அந்த பறவையை அடிச்சுட்டு அது கொண்டு வர மீனையெல்லாம் இது போய் சாப்பிட்டுட்டு போயிடும். இதுக்கு காத்திருந்தது போல் அந்த பறவையும் மீனோட வந்துடுச்சு. இப்போ தான் சண்டையை ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பறவைகள் ரெண்டு எஸ்கேப் ஆக வேண்டி பஃபின் என்ன பண்ணுன்னா பக்கத்தில் இருக்க வேறு ஏதாவது பறவை கூட்டுக்குள்ளாடி போயிடும். அதனால் இந்த மற்ற பறவைகள் வெளியில் காத்துக்கிட்டே இருக்கும். அது ஏன்னா பஃபின் தான் கொண்டு வர மீனை அடுத்த குஞ்சுகளுக்கு கொடுக்கவே செய்யாது. தன்னோட குஞ்சுக்கு மட்டும்தான் கொடுக்கும். அதனால் இந்த பறவை எப்படியாவது வெளியில் வந்து தான் ஆகணும். ஏன்னா அந்த பஃபின் அதோட கூட்டில் போகலை. வெளியே வந்த உடனே இன்னும் சண்டை மறுபடியும் ஆரம்பிக்குது. இது ஒரு 10 மீன் கொண்டு வந்தோன்னா 2 மீனை தான் கூட்டுக்கு கொண்டு சேர்க்கும் போல். என்ன தான் காலையில் பெரிய போராட்டமே இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேலே அவங்க ரொம்பவே ஃப்ரீயாக இருக்காங்க. அவங்களோட லைஃப்பை ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க இந்த பறவைங்க. இந்த பறவையோட அலகுகள் மீன்களை கலெக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலை. இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது இனப்பெருக்க காலங்களில் இந்த பறவையோட அலகுகளோட நிறங்கள் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இந்த நிறத்தை வச்சு தன்னோட இணைப்பறவை இந்த பறவைகள் அட்ராக்ட் பண்ணுது. இந்த பறவைகளுக்கு எந்த விதமான பயமும் இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம்னா இந்த பறவைகள் இருக்கிற இடத்துல எந்த ஒரு விலங்குகளோ இல்லை இந்த பறவைகளை சாப்பிட்றதுக்கான உள்ள பறவைகளோ எதுவுமே கிடையாது. இதுகளுக்கு கொண்டு வர மீனை தான் சண்டை போட்டு மற்ற பறவைகள் சாப்பிடுமே தவிர இந்த பறவைகளை கொல்றது மாதிரி அந்த தீவுகளில் எதுவுமே கிடையாது. அதனால தான் இந்த பறவைகள் மனிதர்கிட்ட கூட ரொம்ப நெருங்கி பழகும். இந்த காலகட்டங்கள் இந்த பறவையோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிட்டே தான் வருது ஒரு சில இடங்களில். அது காரணம் என்னென்னா அதிகமான ஆழ்கடல் மீன் பிடிப்பும் மற்றும் கிளைமேட் சேஞ்சுன்னு தான் அது காரணம். ஆனாலும் ஒரு சில இடங்களில் மனித நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல எல்லாம் இந்த பறவையோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த செய்தி கேட்க ரொம்ப ஆச்சரியமாகவும் அதே நேரம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது.